லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யாரும் கிட்ட வரக்கூடாது, எல்லாத்தையும் நானே பாத்துப்பேன். ஏன்பா நாங்க பார்க்காத சமையலா? நாங்கள்லாம் சமைச்சு கொடுக்காம தான் நீ அப்படியே வளர்ந்துட்டியாக்கும். அது என்னமோ நிஜம்தான் பாட்டி. அண்ணன் எந்த காலத்துல இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுச்சு? இதெல்லாம் உடம்புக்கு ஆகாது, ஆரோக்கியம் இல்ல, அது இதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இலையும் தழையும் தான் குறிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப என்னடானா அன்னைக்கு பிடிக்கும்னு பொங்கலுங்கிறாரு, கேசரிங்கிறாரு, ஊத்தப்போங்கிறாரு. உன்ன இங்க நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. பேசிட்டே இருந்தா நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிடுவேன்ல. ஓ ஐயோ, நீ பண்ணுப்பா, நாங்க இதுக்கு குறுக்க வர போறோம். நீங்க வாங்கம்மா. என்ன பூமி, போர் அடிக்குதா? ஆமா வேம்பு சார், நான் வேணா உங்களுக்கு ஒத்தாசை செய்யட்டுமா? உதவிடும் பாத்துக்க. ஏய் பூமி, கை ரொம்ப எரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேம்பு சார், நான் நல்லா தான் இருக்கேன். ஏங்க வாசனை ரொம்ப பலமா இருக்கே. யாரோட பேர்? ஆவுன்னா இது ஒண்ணு சொல்லுங்க. அவனை பார்த்து பொண்டாட்டி எப்படி கவனிச்சுக்கணும்னு கத்துக்கோங்க. இனிமே நான் கத்துக்கிட்டு என்ன ஆக போகுது? வாயிலே ஒண்ணு போடுவேன். நான் பசங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா? சரி சரி, சண்டை போடுறத நிறுத்திட்டு சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுங்க. நான் எடுத்துட்டு வரேன் வேம்பு சார். எதையும் தொடக்கூடாது, எல்லாத்தையும் நான் தான் எடுத்து வைப்பேன். நீ போய் உட்காரு. வா வா அஞ்சல, வாசனைய பசிய தூண்டிடுச்சு. வா வாங்க வாங்க. இருங்க இருங்க, யாரும் கிட்ட வரக்கூடாது. பொம்மி தான் முதல்ல சாப்பிடணும். அது ஏன்பா? பொம்மிக்காக நானே என் கையால ஸ்பெஷலா சமைச்சத அவதான முதல்ல சாப்பிடணும். அதனாலதான் சொல்றேன். சரிப்பா, நாங்கெல்லாம் வெயிட் பண்றோம். வேம்பு சார், இதெல்லாம் ரொம்ப ஓவரு. எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாமே. இல்ல அதெல்லாம் இல்ல, நீ தான் முதல்ல சாப்பிடணும். சாப்பிடு. ஏய், கேசரி எப்படி? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு வேம்பு சார். சரி சரி, வடையை சாப்பிடு. வடையும் செம்மையா இருக்கு வேம்பு சார். சரி சரி, நீ சாப்பிட்டுட்டே இரு,
நான் போய் சூடா ஊத்தாப்பம் எடுத்து வந்துடுறேன். இங்க பாருங்க, நீங்க யாரும் அவசரப்பட்டு உட்கார கூடாது. அட தலங்க, தலைக்கு மேல வேலை இருக்கு. தாத்தா, உங்களை தனியா விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் இல்லம்மா, சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. ம். சட்னி, சாம்பார், ஊத்தாப்பம் காம்பினேஷனை பாரு, சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாரு. ம். செம்மையா இருக்கு வேம்பு சார். இல்ல பேராண்டி, இப்பவாவது நாங்க அந்த பக்கம் வந்து உட்காரலாமா? இல்ல உன் பொண்டாடி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க உட்காரணுமா? சரி சரி, என் சாப்பாடு டேஸ்ட் பண்ண ரொம்ப ஆசைப்படுறீங்க, வந்து உட்காருங்க உட்காருங்க. மனோ, வேண்டாம் மனோ, நீ எதுக்கு அந்த கும்பல்ல போய் கலக்குற? நம்ம கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இவங்க என்னமோ கோவில்ல வரிசையில நின்னு பிரசாதம் வாங்கி சாப்பிடுற மாதிரி ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. நாமளும் அந்த மாதிரி போய் கையேந்து நிக்கணுமா என்ன? அதுவும் சரிதான், நீ ஆர்டர் பண்ணு மனோ. பொம்மி, நீ சாப்பிடறத பார்த்தா பொங்கல் சாப்பிடுற மாதிரி தெரியலையே. ஏதோ தேவாமிர்தம் சாப்பிடுற மாதிரி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. எனக்காக வேம்பு சார் செஞ்சது. இது தேவாமிர்தத்துக்கும் மேல, தெரியும்ல? சரி, நாங்களும் அந்த தேவாமிர்தத்தை சாப்பிட்டு பாக்குறோம். ம். என்னாச்சு ஆ, ஆ, தாத்தா? என்னாச்சு தாத்தா? எக்ஸ்ட்ராவா ஏதாவது வேணுமா? பாட்டி, நீங்களாச்சும் சொல்லுங்க பாட்டி, என்னன்னு? பொங்கல்ல சுத்தமா உப்பே இல்லப்பா. பொங்கலுக்கும் சேர்த்து வடையில உப்பு போட்டிருக்கான் போல. அதுவும் கருகி வேற போயிடுச்சு. சாம்பார் புளிப்பு தாங்க முடியல. மிளகாத்தூள் வாசனை தான் நிறைய வருது. ஏப்பா சித்தா, இந்த சட்னி சாப்பிட்டா என் கிட்னி வெளியே வந்துடும் போல இருக்குப்பா, அவ்வளவு காரம். ஐயோ, பொம்மி எதுவுமே சொல்லாம ரசிச்சு சாப்பிட்டு இருக்காளே. டேய், அது ஏன்னு அவதான்டா சொல்லணும். ஏன் பொம்மி, நாங்களும் இத சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? நான் ஏன் சித்தி நடிக்க போறேன்? வேம்பு சாரு எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சது. இது எப்படி எனக்கு ருசிக்காம போகும்? நீங்க சொன்ன மாதிரி இதுல இருக்கிற உப்பு, புளி, காரம் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பாலையும் அக்கறையாலையும் அவரு கையாலேயே செஞ்சிருக்காரு இல்ல, அது ஒண்ணுதான் சித்தி முக்கியம். மத்த எதுவும் எனக்கு குறையா தெரியல. இந்த மாதிரி ஒரு குடுப்பனை வேற யாருக்கு கிடைக்கும்?
மனோ ஆ. ஆர்டர் பண்ணிட்டியா இல்லையா? ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாம் ஜால்றாங்க. சரி விடு, ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டாமையா போயிட போறாங்க. இவங்க நல்லா மாற்றத்துக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்காத்த. நான் சொல்ற மாதிரி விஷயத்த நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. சித்தார்த் ஏண்டா இப்படி ஒரு பட்டிக்காட கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நொந்து நூலாகணும். என்ன தமனா, என்ன சொல்ல வர? வேம்பு சார், கேளுங்க வேம்பு சார். வேம்பு சார், வேம்பு சார், வேம்பு சார், சொன்னா கேளுங்க வேம்பு சார். பூமி, நான் சொன்னா கேளுங்க வேம்பு சார். வேம்பு சார், நான் எத்தனையோ நாள் உங்க பார்வை என் மேல படுமான்னு நான் ஏங்கியிருக்கேன். ஆனா அது என் வாழ்க்கையில நடந்தப்போ அது நிஜமா பொய்யான்னு நினைச்சு தவிச்ச வேம்பு சார். அப்படியெல்லாம் இருந்த நீங்க இன்னைக்கு என்கிட்ட நல்லா பேசுறீங்க, என் மேல பாசம் காட்டுறீங்க, எனக்காக சமைக்கிறீங்கன்னு நினைக்கும் போது என் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல வேம்பு சார். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. நீங்க இப்படி பாசம் காட்ட காட்ட ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு வேம்பு சார். அது நிலைக்காம போயிட்டா நான் என்ன பண்ணட்டும்? போதும் வேம்பு சார், என் மேல அளவுக்கு மீறி பாசம் காட்டாதீங்க வேம்பு சார். எனக்காக சமைக்கிறீங்கன்னு நினைக்கும் போது என் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல வேம்பு சார். போதும் வேம்பு சார், என் மேல அளவுக்கு மீறி பாசம் காட்டாதீங்க வேம்பு சார்.
வேம்பு சார், இந்த நேரத்துக்கு வேம்பு சார் எங்க போனாரு? பாத்ரூம்லயும் இல்ல போல இருக்கே. வேம்பு சார், என்னாச்சு? தூக்கம் கலைஞ்சிருச்சா? என்னாச்சு வேம்பு சார்? இவ்ளோ நேரத்திலேயே எழுந்து வந்து உட்கார்ந்திருக்கீங்க. வேம்பு சார், உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல, ஒரு சின்ன குழப்பம். என்ன வேம்பு சார், என்ன குழப்பம்? இங்க பாரு, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க என்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க பக்கத்திலேயே இருந்தும் கூட எனக்கு அப்ப புரியல. ஆனா இப்ப என்னால கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியுது. நம்மளால ஒருத்தர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை எப்படி பூமி சரி பண்ண முடியும்? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என் பொறப்புல இருந்த பிரச்சனைய நான் சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு வந்த குழப்பம்தான் பூமி. இத அதான் தூங்காமையே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். வேம்பு சார், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளு பூமி. நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்கன்னு, அவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா? நீயே உன்னை பத்தி கேட்டா நான் என்ன சொல்றது பூமி? தெரிஞ்சு போச்சு. நீங்க பதில் சொல்லவே வேணாம். நீங்க யார நினைச்சு வருத்தப்படுறீங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வேண்டியவங்க. அது எப்படி நீ இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இல்லையா? ஆமா, கரெக்ட். ஆனா நீ எப்படி இவ்வளவு சரியா சொன்ன? அதெல்லாம் ஒரு கணக்கு தான் வேம்பு சார். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கிட்ட நம்மளால இது சரி இது தப்புன்னு எல்லாம் டக்குன்னு சொல்ல முடியாது. மனசுக்குள்ள அந்த உறவு கெட்டுருமோன்னு நம்மளையும் அறியாம ஒரு பயம் வந்துரும். இதே ஒரு பொதுவானவங்க மூணாவது மனுஷங்கன்னா சாரிங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வாய் வார்த்தையா சொல்லிட்டு அத பெருசா எடுத்துக்காம நகர்ந்து போயிடுவோம். இப்படி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அத பத்தி யோசிக்கிறோம்னா நிச்சயமா அவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு தோணுது வேம்பு சார். சீரியஸா நீ சைக்காலஜி படிக்கலனாலும் மத்தவங்களோட சைக்காலஜிய நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல வேம்பு சார். சரி, நான் என் பிரச்சனையை சொல்லியும் அதை எப்படி சரி பண்றதுன்னு நீனும் சொல்லவே இல்லையே. அதுக்கும் ஒரு யோசனை இருக்கு வேம்பு சார். சரி, என்னன்னு சொல்லு வேம்பு சார். எதுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு யோசிக்கிறீங்க? இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்க நீங்க சொல்ல போற விளக்கத்தால கஷ்டப்பட்ட கூடாதுன்னு தானே பயப்படுறீங்க? ஆமா. ஒண்ணு பண்ணுங்க, கண்ணாடி முன்னாடி நின்னு அவங்களே உங்க முன்னாடி நிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட என்ன பேச போறோம்னு அப்படியே பேசி பாருங்க. அப்புறம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசும்போதும் உங்களுக்கு தயக்கம் வராது. நிதானமா பேசலாம். இது கூட ஒரு மாதிரி நல்ல ஐடியாவா தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட மனசுல இருந்து பேசும்போது வார்த்தை வராம தடுமாறுறது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. எனக்கு வேண்டியவங்களை பத்தி என் மனசுல இருந்து இத்தனை விஷயங்களை கிளறி கிளறி சொன்ன. உனக்கு வேண்டியவங்க கிட்டயும் நீ பேசும்போது
வார்த்தை வராம தடுமாறுவியா? தெரியலையே வேம்பு சார், அது சம்பந்தப்பட்டவங்கள பொறுத்து தான் சொல்ல முடியும். சரி, அப்ப நான் கேக்குறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. உனக்கு நம்ம தாத்தாவை எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் வேம்பு சார். அப்புறம் பாட்டி? தாத்தாவை சொன்ன அதே அளவுக்கு தான் பாட்டியும் பிடிக்கும். அப்ப வீட்ல இருக்க மத்தவங்கள எல்லாம்? எல்லாரையும் பிடிக்கும் வேம்பு சார். அப்போ உன் வேம்பு சார